மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். வாயில அதிகமான ஒரு பேட் பிரீத் வருதுன்னு சொல்லுவாங்க, ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். பொதுவாக இந்த கண்டிஷன் நம்ம உடல்ல பித்தம் அதிகமான வரக்கூடியதுதான். அதுக்கப்புறம் மவுத் அல்சர் அப்படின்னு சொல்றோம். சிலருக்கு இந்த கண்ண பகுதியில ரொம்ப ரஃப்பா ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பான மாதிரி இருக்கும். அதே சமயத்துல அடிக்கடி மவுத் அல்சர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல்ல உஷ்ணம் அதிகமாகிறது. உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்றது பித்த தோடம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். பித்த தோடம் அதிகமாக அதிகமாக நமக்கு என்ன நடக்குது, நம்ம உடல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தலைமுடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படும். இந்த பித்தம் அதிகமாகிறதுனால ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தோம்னா வயிற்று பகுதியில் புண்கள் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். வயிறு புண்கள் அப்படின்னு சொல்லும்போது அல்சர். இந்த அல்சர் இருந்துச்சுன்னா ஆசிட் ரிஃப்ளக்ஸ் நிறைய பேருக்கு வரும். அதாவது வயிற்று பகுதியில இருந்து ஆசிட் எதிர்த்து மேலே வர மாதிரி இருக்கும். இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் தான் நமக்கு கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா மவுத் அல்சர் உண்டாகுது. நாக்கு எல்லாமே ஒரு புண்கள் வர மாதிரி இருக்கும். அதாவது வேக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. வேக்காடு அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அன்னதோடம், அன்னத்வேஷம் அப்படின்னு சொல்றது ஒரு வாக்கியம் இருக்கு. என்னன்னா, உணவு பார்த்தாலே பிடிக்காது. அடுத்ததாக அரோசகம் அப்படின்ற ஒரு வார்த்தை. இது என்னன்னா சுவையின்மை. இப்போ ஃபுட்டை பார்த்தாலே எனக்கு வந்து பிடிக்கல. ஃபுட்டு எது வாயில 2 வாய் வச்சாலும் வயிறு உபசமா இருக்கு. சாப்பாடே பிடிக்கல. தட்டை தள்ளி வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறேன். வாயில எதை வைக்கிறேன்னே எனக்கு தெரியலங்க. டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கு. இது அரோசகம். அப்போ நம்ம உடல்ல பித்தம் அதிகமாகி அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா லிவர் ப்ராப்ளம், லிவர் டிஸார்டர் இருக்கும் பட்சத்துல இது ஏற்படுது. இதை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, நிறைய பேரு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். எந்தெந்த கண்டிஷன்ல இந்த அன்னதோடம், அன்னத்து வேஷம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்னா, கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வரும். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஸ்பிளீன், மண்ணீரல் அப்படின்னு சொல்றோம். இந்த மண்ணீரலோட வேலை என்னன்னா, நமக்கு பிளட்டை வந்து அடிக்கடி நமக்கு செக்ரீட் பண்றது, உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்றது, மெட்டபாலிசம் கரெக்டா நடக்கிறது, இந்த மாதிரியான முக்கியமான வேலைகளை தான் ஸ்பிளீன் செய்யுது. சில நேரங்கள்ல ஸ்பிளீனோமெகாலின்ற கண்டிஷன் இருக்கும், வீக்கம் இருக்கும். எப்படி நமக்கு வந்து கல்லீரல் வீக்கம் இருக்கோ அதே மாதிரி மண்ணீரல் வீக்கமும் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ஸ்பிளீனோமெகாலி கண்டிஷன்லயும் நமக்கு இந்த மாதிரியான வாய் கசப்பு பிரச்சனைகள் ஏற்படுது. எந்த உணவு சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமா இருக்கு, உணவு கண்டாலே பிடிக்கல, வாயில எப்பவுமே ஒரு கசப்பு சுவை. வாயில அந்த எச்சில் பார்த்தோம்னா கொல கொலன்னு இருக்குங்க, ஒரு பேட் ஸ்மெல் வருதுங்கன்னு சொல்லுவாங்க. என்னதான் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இது சரியாகாது. நம்மளுடைய பித்தத்தையும் உள்ளுறுப்புகளோட வீக்கத்தையும் சரி செய்யாத வரைக்கும் இது வந்து நமக்கு கியூரே ஆகாது, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும். ஸோ இதற்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அதிகமான உஷ்ணம் அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா, மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வாதத்தோட அந்த பித்தம் சேர்ந்து மூட்டுக்கல்லையும் வலியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது வந்து தொந்தம் அப்படின்னு சொல்லணும். தொந்தம் அப்படின்னா ஒரு நாடி இன்னொரு நாடியோட சேர்ந்தோ கலந்தோ அதிகமாகியோ குறைந்தோ காணப்படுறது. இதுல பித்தத்தோட வாதம் சேர்ந்து மூட்டுக்கள் அதிகமான வலியை உண்டாக்குது அப்படின்னா ரொம்ப தாங்க முடியாத வலி இருக்கும். ஆல்ரெடி ஹீட்டா இருக்கிற பாடியில திரும்ப வாதமும் சேர்ந்துச்சுன்னா மூட்டுக்கல்ல வலி ஏற்படும். அப்போ உடலே வந்து கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கும், காற்று சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ வயிறு உபசமா இருக்கும், அடிக்கடி காற்று பிரிதல் ஏற்படும். ஸோ ஆசனவாய் வழியாகவோ இல்லை நம்ம பேசும்போதோ ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அப்போ மூட்டுக்களுக்கு மூட்டு வலி வந்து அதிகமாக உண்டாகுது நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டு கல்லீரல் மண்ணீரல் பாதிப்பு உண்டாகி இதனால தலைமுடி உதிர்தல்ல இருந்து இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்துல எந்த மாதிரியான பேசிக்கா ஒரு வழிமுறை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த எளிமையான மூலிகைகளை வச்சு, நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த மூலிகைகளை வச்சு நம்ம சரி பண்றது இத்தனை நாள் தெரியாம போச்சேன்னு நீங்க யோசிப்பீங்க. முக்கியமாக அதுல முதல் மூலிகை என்னன்னா வல்லாரை. வல்லாரை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், வல்லாரைனாவே ஞாபக சக்தி தானே. ஆனா அதையும் தாண்டி நிறைய மருத்துவ குணங்கள், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே நம்ம பாடியில இருக்கக்கூடிய பிளட்டை பியூரிஃபை பண்றது மட்டும் இல்லாம பிரெயின் செல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அதாவது ஏஜ் ரிலேட்டடா வரக்கூடிய அல்சைமர் டிசீஸ், டிமென்ஷியா இதை எல்லாமே கியூர் பண்றதுக்கும் வல்லாரை நமக்கு உதவும். முக்கியமாக சிறுநீரக பிரச்சனைகளுக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை வெளியேற்றவும், அதாவது வாதம் அப்படின்னா முடக்கத்தான் கீரை அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு வாதத்தை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வல்லாரை கீரைக்கும் இருக்கு.
அதை பயன்படுத்தி தான் இப்போ ஒரு ஹோம் ரெமடியை நம்ம பார்க்க போறோம். இந்த வல்லாரையை எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இதனோட ஒரு 5-6 மிளகு அப்படின்னு சொல்லும்போது பெஸ்ட் ஆன்டிடோட், அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை முற்றிலுமாக வெளியேற்றும் மற்றும் நம்ம உள் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் கொழுப்பு படிஞ்சு இருக்குனாலும் அந்த வீக்கம், ஹெப்படோமெகாலி, ஸ்பிளீனோமெகாலின்னு சொல்ற கண்டிஷன், வீக்கத்தை குறைப்பதற்கும் மிளகு நமக்கு பயன்படுது. அன்றாட உணவுல இதை நம்ம சேர்த்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா பூண்டு. இந்த பூண்டோட பலன்கள் நம்ம எவ்வளவோ இருக்கு, நமக்கே தெரியும். அதாவது ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்புகளை சரி செய்வதற்கு பூண்டு மிக சிறந்த ஒரு மூலிகை. பூண்டையும் நம்ம பயன்படுத்த போறோம். அப்போ 2 கைப்பிடி அளவு வல்லாரை, ஒரு 5-6 மிளகு, 2 பல் பூண்டு, இது 3மே போதுமானது. இதை நல்லா அம்மியில வச்சு அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு அந்த உருண்டையை எடுத்துக்கணும். சரி, இந்த உருண்டையை எடுத்து எத்தனை நாள் யாரெல்லாம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, கல்லீரல் மண்ணீரல் நோய்கள் இருக்கிறவங்க, அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறவங்க, ஞாபக மறதி, வயதான நபர்களுக்கு நிறைய பேருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. நல்லா இருந்தாரு, ஃபுட்பால் பிளேயர் தான், ஏஜ் 56. அப்போ நல்லா இருக்கும்போதே திடீர்னு பிரெயின்ல வந்து ஒரு ஹெமரேஜ் ஏற்படுது, ஸ்ட்ரோக் வருது. திடீர்னு வித்தின் 1 வீக்ல ஞாபகத்திறன் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கும். அந்த மாதிரி திடீர்னு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஞாபகத்திறன் வந்து குறையிற மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்குமே வந்து பார்த்தோம்னா மெமரி பவரே இல்லாத மாதிரி இருக்குங்க, படிச்சது உடனே மறந்து போற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கும் இதை சாப்பிடலாம். முக்கியமாக பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, மூட்டுக்கல்ல எலும்பு தேய்மானம், அதிகமான வலி இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். அந்த வல்லாரை கீரை, மிளகு, பூண்டு 3ஐயும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தினமும் காலையில இது என்னன்னா எடுத்து மோர்ல கலந்து குடிக்கலாம், இல்லைன்னா தண்ணீர்ல கலந்து குடிக்கலாம், இல்லைன்னா நீராகாரத்துல கலந்து குடிக்கலாம். இல்லைங்க நீராகாரம்லாம் குடிச்சா எனக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க தண்ணீர்ல கூட கலந்து குடிச்சிக்கலாம். மோர்ல குடிக்கும்போது நமக்கு கல்லீரலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பா மோர்ல கலந்து குடிச்சிட்டு வாங்க. எத்தனை நாள் குடிக்கலாம் அப்படின்னா, ஒரு மண்டலம் 48 நாள், இல்ல குறைந்தது 30 நாளாவது இதை குடிக்கணும் தொடர்ந்து. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இதை டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகும். உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாடி பார்த்துட்டு வேறு சில மருந்துகள் தேவைப்பட்டாலும் சித்த மருந்துகள் இதனோட சேர்த்தும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த வல்லாரை, மிளகு, பூண்டு 3ம் அரைத்து காலையில சாப்பிட்டோம்னா உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்கள், முக்கியமாக இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வெயிட் லாஸ் ஆகும். ஸோ உடல்ல வந்து பருமன் அதிகமா இருக்கிறவங்களும் இதை நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.